வணக்கம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. அது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். தமிழகத்தில் திமுகவிற்கு எதிராக அரசியல் களத்தில் இறங்கி உள்ளார் நடிகர் விஜய். 2026 திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்பதே தாவேகாவின் லட்சியமாக உள்ளது. அந்த வகையில் திமுகவிற்கு இணையாக அடிமட்டம் வரை நிர்வாகிகளை விஜய் அடுத்தடுத்து நியமித்து வருகிறார். தற்போது கட்சியின் 2ஆம் ஆண்டு விழாவையும் வெகு சிறப்பாக நடத்தி முடித்துள்ளார். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தாவேகா தலைவர் விஜய்க்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது நேற்று தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் 8 தொகுதிகள் குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் தமிழகத்தின் உரிமைகளை கேட்டு பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எனவே இது தொடர்பாக ஆலோசனை செய்ய அனைத்து கட்சி கூட்டமானது வருகிற மார்ச் 5ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். எனவே இந்த கூட்டத்தில் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்துள்ள கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. அதன்படி நடிகர் விஜயின் தாவேகாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்துள்ள 45 கட்சிகளின் விவரம் தற்போது வெளியாகி உள்ளது. அதன்படி 45 கட்சிகளையும் இந்த கூட்டத்திற்கு அழைப்பதற்காக அமைச்சர்கள் நேரில் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைக்கப்படவிருக்கும் கட்சிகளின் பெயர்கள் வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மக்கள் நீதி மையம், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, ஆதி தமிழர் பேரவை, முக்குலத்தோர் புலிப்படை, மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மக்கள் விடுதலை கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, இப்படி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்த தமிழகத்தில் உள்ள 45 கட்சிகளுக்கும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அழைப்பு விடுத்துள்ளார். இருந்தாலும் இந்த கூட்டத்தில் எந்தெந்த கட்சிகள் பங்கேற்க உள்ளது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.